Dear 10th standard students, in this video we are going to see the exercise 2.6 first sum first subdivision ல அதுக்கு முன்னாடி நம்ம அந்த exercise உடைய ஃபார்முலாஸ்லாம் பார்த்துடலாம். arithmetic series இந்த டாபிக் நேம் வந்து arithmetic series. லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா arithmetic sequence. ஸோ அந்த சீக்வன்ஸில் எப்படி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது வந்து இதோடைய சம்மேஷனை இதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த சீரீஸை ஆட் பண்ணுறது, இந்த சீக்வன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீரீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம். ஒரு பர்டிகுலராக எத்தனை டேர்ம்ஸ்னு தெரியல, ஒரு பர்டிகுலர் n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணோம். அதுக்கு ஃபார்முலா வந்து Sn = n/2 × 2a + n - 1 × d. So this is the formula for Sn in AP, arithmetic progression or arithmetic seriesல. In case உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். Sn = n/2 × a + l. இதில் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா இதை யூஸ் பண்ணலாம், லாஸ்ட் டேர்ம் தெரியாட்டினாலும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் பாருங்க, 3, 7, 11 up to 40 டேர்ம்ஸ். ஸோ 40 டேர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் சீக்வன்ஸ்லேருந்து நம்ம ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏ வந்து 3 ஃபர்ஸ்ட் டேர்மு, டின்றது 7 - 3 that is 4, n is 40. 40 டேர்ம்ஸுக்கு சம்மேஷன் கேட்குறாங்க. ஸோ இது 40 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்றாங்க. ஃபார்முலா தான் Sn = n/2 × 2a + n - 1 × d. ஸோ S40 = சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 40/2 2 times 3 plus 40 - 1 × 4. 40 - 1 39. 39 × 4 gives 156. So 156 plus 6 162. 162 × 2 20. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வந்துடும். 20 × 162 gives 3240. First sum, second subdivision sum from the exercise 2.6. Find the sum of the following: 102, 97, 92 up to 27 terms. இது வந்து arithmetic series. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5 5 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், இதை 5 மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இது வந்து arithmetic சீரீஸு. ஸோ ஃப்ரம் திஸ் சீரீஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறோம். டி கண்டுபிடிச்சிங்கன்னா T2 - T1 that gives -5. n is equal to 27. ஏன்னா 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Sn ஃபார்முலானது நமக்கு n/2 × 2a + n - 1 × d. ஸோ substitute the value of n as 27. 27/2 a 102 plus n 27 - 1 gives 26 into d -5. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 27/2 102 × 2 gives 204. 26 into -5 -130. ஸோ 204ல் 130 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதில் ஒரு 70 74. 74 × 27/2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 37. 37 × 27. 37 × 27 49 remainder 4 74 999 999. Sum third subdivision from the exercise 2.6. Find the sum of the following. The question is 6 + 13 + 20 plus it tends up to plus 97. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அப் டூ டேர்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. என்னோடைய வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என் இல்லை, என் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். For that we have to take the A, D and L. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 13 - 6 that gives 7. ஸோ A, D, L இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? n கண்டுபிடிக்க ஃபார்ம் பண்ணது L - A/d + 1. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 97 - 6/7 + 1. 97ல் 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 91. 91/7 + 1 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 13. 13 + 1 gives 14. ஸோ என்னோடைய வேல்யூ 14. ஸோ S14 கேட்குறாங்க. S14னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டேர்ம் தெரியுதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். n/2 × a + l. ஸோ S14 is equal to 14/2 × a 6 + 97. இதை இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 7. 7 × 97 + 6 gives 103. So 21. 7 to 1. So this is the summation of the 14 terms. Second sum from the exercise 2.6. The question is how many consecutive odd integers beginning with 5 will sum to 480. Question நல்லா பாருங்க. Odd integers, consecutive odd integers beginning with 5. So 5ல இருந்து ஆரம்பிக்கணும். Odd integersனா அது 5 கட்டது 7 + 9 + 10 up to எத்தனை டேர்ம்ஸ்னு சொல்லலை, என்னன்றது தெரியல நமக்கு. அந்த எண்ணை தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 480 வரணும். சம் டு 480. டோட்டலாக இதை ஆட் பண்ணால் 480 வரணும். ஸோ வாட் இஸ் ஏ ஹியர்?
ஏன்றது 5, டி அப்படின்றது 2, தட் இஸ் 7 மைனஸ் 5, T2 மைனஸ் T1. என்ன தெரியாது, என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Sn கொடுத்துட்டாங்க, Sn இஸ் 480. நம்ம டைரெக்டாக ஃபார்முலா லெஃப்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுங்க ஃபார்முலாவை. n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு 480. இந்த 2 இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா 480 இன்ட்டு 2. ஸோ n இன்ட்டு 2a, வாட் இஸ் a 5 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு dm 2 தான். என்ட்ரு பண்ணிங்கன்னா 10, n இன்ட்டு 10 ப்ளஸ் இங்கே 2 உள்ளே என்ட்ரு பண்ணுங்கள், 2n மைனஸ் 2 equal to 960. So n into simplify பண்ணிங்க, 10 minus 2 gives 8, 8 plus 2n. இது ஒரு quadratic equation வரும். இது உள்ள என்ட்ரு பண்ணிங்கன்னா 2n ஸ்கொயர், இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா 8n, 960 கொண்டு வந்தீங்கன்னா minus 960. அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம், n ஸ்கொயர் plus 4n minus 480 equal to 0. ஸோ minus 480 ஸ்ப்ளிட் பண்ணால், ரெண்டு நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணால் ஆடாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 வரணும். ஸோ என்ன வரும் இங்கே 20, 48 into 10, 24 into 20, 24, 20 வருது. ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ n ப்ளஸ் 24, n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24, n இஸ் ஈக்குவல் டு 20. n cannot be negative, இது வராது. ஸோ திஸ் இஸ் த பாசிபிள் வேல்யூஸ். ஸோ n ஈக்குவல் டு 20. ஸோ எத்தனை டேர்ம்ஸ்னு கேட்டனாலே ஹவு மெனி கான்செக்டிவ் ஆட் டேர்ம்ஸ். ஸோ 20 டேர்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். That's third sum from the exercise 2.6. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 1. So sum of 28 terms கேட்குறாங்க, பட் AP கொடுக்கல. APயோட nth term கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த AP நம்ம ரெடி பண்ணுவோம். nth termலேருந்து nth term என்னது tn. tn is equal to 4n minus 3. ஸோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n-க்கு 1 போட்டிங்கன்னா வரும் 4 into 1 minus 3, that is 1. T2 equal to 4 into 2 minus 3, that is 5. 8 minus 3, 5 வரும். T3 equal to 4 into 3, 12. 12 minus 3, 9. ஸோ இது ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுங்க. 1, 5, 9, up to 28 terms. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 terms. ஸோ இது ஏபிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சம் ஆஃப் தி சீரிஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன்றது யார் 1, B 4, n 28. அந்த ஃபார்முலாவில் போடுங்க. Sn ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. That is S28 equal to 28/2 into 2 into a, that is 1 plus n minus 1. 28 minus 1, 27 into d4. Okay, 28 2 cancel பண்ணிங்கன்னா 14. 2 plus 27 into 4, 108. 108 plus 2, 110. 110 into 14, 1540. Fourth sum from the exercise 2.6. The question is, the sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. So sum of n terms கொடுத்துருக்காங்க, that is Sn கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க 2n square minus 3n. ஸோ இந்த சீரீஸ் வந்து AP அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து Sn வந்து S1, S2, S3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிங்க. S1 என்னென்னது 2 into 1 square minus 3 into 1, that is 2 minus 3, that gives minus 1. Next 2 into 2 square minus 3 into 2, 2 square 4, 4 2s are 8, 8 minus 6, that gives 2. Then third term S3 is equal to 2 into 3 square minus 3 into 3, 9 2s are 18, 18 minus 9, that is 9. Fourth term S4, 2 into 4 square minus 3 into 4, 16 into 2, 32, 32 minus 12 gives 20. So these are the summation 1, summation 2, summation 3. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Sn minus 1 is equal to Tn. Tn அது nth டேர்ம். அது பர்டிகுலர் டேர்ம் எதுனாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல n-க்கு 2 போடுங்க. ஸோ T2 அப்படின்னு எப்படி கிடைக்கும்? T2 அப்படின்றது S2 minus S1. S2லேருந்து S1 மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். T2 is equal to 2 minus of minus 1, that is 3. T1 அப்படின்றது யாரு? T1 அப்படின்றது யாருன்னா S1 T1 சம்மேஷன் ஆஃப் 1 ஒரு டேர்மை ஆட் பண்ணுறது தான் S1 T1. T1 S1 ஈக்குவல். அப்போ T1 அப்படின்றது minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்ல நமக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து 3.
தேர்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? T3 is equal to S3 minus S2. S3லேருந்து S2 மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 9 minus 2 that gives 7. That is third term. வேணா நீங்கள் ஃபோர்த் டேர்மும் சேர்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். T4 equal to S4 minus S3. 20 minus 9. 20 minus 9 that gives 11. So this is the fourth term. இந்த சீக்வன்ஸ் இந்த சீரீஸ் வந்து ஏபியா இல்லையான்னு கேட்குறாங்க. -1 3 7 11 goes on. இது ஏபியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஏபியா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? T2 minus T1 is equal to T3 minus T2. இங்கேருந்து செக் பண்ணி பாருங்க. T2 minus T1 3 minus of -1 4. 7 minus 3யும் 4 தான் வருது. T3 minus T2 சேமாக வருது. So therefore the series is an AP. T2 minus T1 is equal to T3 minus T2, which is 4. Therefore the series is an AP. The fifth sum from the exercise 2.6. The question is the 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of 35 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 104th டேர்மும் 4th டேர்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ 104th டேர்ம்னா T104 equal to 125. அது எப்படி எழுதலாம்னா A plus இதுலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 103D. ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ 104th டேர்ம்னா 103Dன்னு எழுதணும். 4th டேர்ம்னா A plus 3D ஒன்று கம்மி பண்ணி எழுதுங்க. வில் கெட் 2 ஈக்குவேஷன்ஸ். 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம் வித் எலிமினேஷன் மெத்தடில். ஸோ இங்கே சைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதில் ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆகிடும். 103ல் 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 100D equal to 125. 125ல 0 சப்ராக்ட் பண்ணால் அதே தான் வரும். இப்போ இந்த 100 எடுத்து போய் டிவைட் பண்ணுறோம். 25 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். இது 25 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ யூ கெட் த வேல்யூ ஆஃப் DS 5/4. நெக்ஸ்ட் அந்த டியோடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். A plus 3 into 5/4 equal to 0. 3 into 5/4 gives 15/4. இது அந்த சைடில் போச்சுன்னா -15/4. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சு, D கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன ஆசைன்னா கேட்டுருக்காங்க, சம் ஆஃப் 35 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. SN ஃபார்ம்லானது n/2 into 2A plus n minus 1 into D. ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n35 equal to 35/2 into 2 into A minus 15/4 plus 34 into 5/4. 34 எப்படி வரும்னா n minus 1, that is 35 minus 1 34. இப்போ இங்கே கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே இன்ட்டு பண்ணுங்க. 2 into minus 15 minus 30/4. 34 into 7 170/4. 170. ஏன்னா ஏன் அதை கேன்சல் பண்ணோம்னா காமன் டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா சம் போட ஈஸியாக இருக்கும். 4 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 170ல் 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 140/4. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் 1225/2. இதை கேன்சல் 2ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 612.5. This is the sum of 35 terms. Sixth sum from the exercise 2.6. The question is find the sum of all odd positive integers less than 450. Odd positive integers. Odd positive integers na yaru 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 plus 3 plus 5 plus it goes on up to less than 450. 450க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 449 இருக்கும். ஸோ 1ல இருந்து ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லாக 449 வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இங்கே வந்து இது ஒரு ஏபி இல்லையா? வாட் இஸ் A 1, வாட் இஸ் B 2, இது L லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க 449. நமக்கு இங்கே n வேணும். n இருந்தால் தான் சம் கண்டுபிடிக்க முடியும். SN எத்தனை? ஸோ n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா L minus A/D plus 1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 449 minus 1/2 plus 1. 449 minus 1 gives 448/2. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 224 plus 1 that gives 225 terms. ஸோ என்ன எத்தனை இருக்குது? 225 terms இருக்குது. ஸோ இப்போ SN கண்டுபிடிக்கலாம். இங்கே AL லாஸ்ட் டேர்ம் தெரியுதுனால நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n/2 into A plus L ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். 225 S 225 equal to 225/2 plus 1 plus 225. சாரி, லாஸ்ட் டேர்ம் வந்து 449. 225/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 450 வரும். அகைன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 225. 225 into 225. 225 into 225 அப்படின்னா இது 5ஆல் முடிகிற நம்பர் இல்லையா? ஸோ லாஸ்ட்டில் 25 போட்டுக்குங்க. இது 22 into 23 என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை இங்கே போட்டுக்கலாம். 23 into 22 66, ரிமைண்டர் 6. 2 into 22 44, 44 plus 6 50, 50625. ஸோ இதான் இதோடைய ஆன்சர் 50625.
இது ஈஸியாக இன்ட்டு பண்ணலாம். 5ல் முடிகிற ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றதுனால 5 into 5 25. இங்கே என்ன நம்பர் இருக்குது? 22 இருக்குது. 22க்கு நெக்ஸ்ட் நம்பர்னாது 23. இவங்க ரெண்டு பேரும் என்ன இன்ட்டு பண்ண என்ன வருமோ அதை இங்கே போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் ஆன்சர். Sum from the exercise 2.6. The question is find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மும் கொஞ்சம் கஷ்டமான சம்மும் கூட. நாட் டிவிசிபிள்னு கேட்டிருக்காங்க. டிவிசிபிள்னா சம் ஈஸியாக முடிச்சிடலாம். நாட் டிவிசிபிள் அப்படின்றதுனால ஸோ இந்த கொஸ்டினை வந்து முதல்ல அந்த நாட் டிவிசிபிள் நம்பர்ஸ்லாம் எதுக்கு முதல்ல எழுதலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4 or 603 வரும். 604 divisible, அதனால அதை விட்டுட்டோம். 605, 606, 607, 608 வராது, விட்டாச்சு. 9, 10, 11, 12 வராது. அது மாதிரி நடுவில் விட்டு விட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏபியாக ஃபார்ம் ஆகாது. பட் அதை சம்ம நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம 603லேருந்து 901 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் எழுதிடலாம். எல்லா நம்பர்ஸ் யாரு? 603, 604, 605லேருந்து 901 அது வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுல டிவிசிபிள் ஆகிற நம்பர் இருக்கு இல்லையா, 4ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் அதெல்லாம் இங்க தனியா எழுதி இந்த டோட்டல்ல இருந்து இந்த டோட்டல்ல மைனஸ் பண்ணா நமக்கு விச் ஆர் நாட் டிவிசிபிள் கிடைச்சிடும். இதுதான் இந்த சம்முடைய ப்ரொசீஜர். இப்படிதான் போட்டாகணும், வேற வழி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு 4ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸோடைய சம்மேஷன் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதுல இருந்து எனக்கு n வேணுன்றதுனால ADL இதுல எடுத்துக்கிட்டோம். 603, D வந்து 1, L வந்து 901. இதுல இருந்து n கண்டுபிடிச்சீங்கன்னா you will get the value of n as 299. L minus A by D plus 1. அதே மாதிரி இங்க A உடைய வேல்யூ 604, D 4, L வந்து 900. அதே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா you will get the value of n as 75. Now S 299 minus S 75. So S 299 ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n by 2 into A plus L. ஸோ என்னன்றது 299 by 2, ஏன்றது 603, எல் அப்படின்றது 901 மைனஸ் இந்த டேர்ம்ஸுக்கு இது எடுத்துக்கணும், இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். 75 by 2 into 604 plus 900. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1504, இங்கே ஆட் பண்ணாலும் அதே தான் 1504. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 752, இங்கேயும் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 752 வரும். ஸோ 299 into 752 minus 75 into 752. ரெண்டு டேர்ம்லையும் 752 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 299 minus 75. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 224. 752 into 224. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the answer as 168,448. So this is the summation of all natural numbers which are not divisible by 4 between 602 and 902. 8th sum from the exercise 2.6. The question is, Raghu wished to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find the first one, total amount paid in 10 installments. Second question, how much extra amount that he has to pay than the cost. ஸோ இதில் வந்து ஒரு ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. 40,000 லேப்டாப் வாங்குறாரு, அது வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாருன்னா 4,800 in the first month, 4,750 in the second month, 4,700 இப்படி ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம SN கண்டுபிடிக்கணும். SN ஃபார்முலா என்னது? n by 2 into 2A plus n minus 1 into D. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து A எடுத்துக்கலாம். A is 4,800, D T2 minus T1. 4,750 minus 4,800 gives minus 50. N is equal to 10. இப்போ இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. S10 is equal to 10 by 2 into 4,800 plus 10 minus 1, that is 9 into D minus 50. Okay, 9 into minus 50 minus 450. Here 2 into 4,800 gives 9,600. 10 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ 9,600ல 450 மைனஸ் பண்ணிங்கன்னா 9,150 into 5. ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 25 ரிமைண்டர் 2, 5 plus 2, 7, 45. ஸோ 45,750 அவர் கட்டியிருப்பாங்க. பட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? நம்ம பே பண்ண வேண்டியது 40,000 தான்.
ஸோ ஹவு மச் எக்ஸ்ட்ரா மணி கட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் paid is equal to 45,750 minus 40,000. So that is 5,750 is the extra amount he paid. 9th sum from the exercise 2.6. The question is, a man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? ஸோ ஒரு லோன் எடுத்திருக்காங்க, 65,000க்கு ஒரு மேன் எடுத்திருக்காரு. அந்த ரீபேமெண்ட்டை வந்து மந்த்லி கட்டுறாங்க. ஸோ அதை எப்படி கட்டுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தில் 400, இந்த ரீபேமெண்ட் ஆஃப் எல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. ஃபர்ஸ்ட் மந்த்து 400 கட்டுறாங்க, நெக்ஸ்ட் மந்த் 300, நெக்ஸ்ட் மந்த் எவ்ரி மந்த்து 300 சேர்த்து கட்டுறாங்க. இப்படி கட்டும்பொழுது எத்தனை மாதம் ஆகும் இந்த 65,000 பேமெண்ட்டை கட்டி முடிக்க அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம n கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஏபியாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ரம் திஸ் ஏபி வாட் இஸ் ஏன்றது 400, வாட் இஸ் டி 300, தட் இஸ் 700 மைனஸ் 400. 300 அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 300. என்ன நமக்கு தெரியாது, பட் எஸ்என்னு கொடுத்துருக்காங்க. எஸ்என் எவ்வளோ 65,000. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, n/2 into 2a plus n minus 1 into d equal to 65,000. ஓகே, என்னுடைய வேல்யூ தெரியாது நமக்கு. n/2 2 into a, what is a 400 plus again n minus 1 into b வந்து 300 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த 2 இங்கே கூட கொண்டு போயிடலாம். இந்த டிவைடில் இருக்கிற 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1,30,000. அதாவது 2 இங்கே என்ட்ரு பண்ணணும், 65,000 கூட 2 இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா யூ கெட் 1,30,000. 130 திரும்ப ஒரு 30. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 800 ப்ளஸ் இதுக்குள்ள 300 இன்ட்டு பண்ணிங்கன்னா 300n மைனஸ் 300. 800 மைனஸ் 300 gives 500 ப்ளஸ் 300n இன்ட்டு n. இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துருங்க, 1 lakh மைனஸ் 1,30,000 ஈக்குவல் டு 0. இந்த எண்ணை உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 300n ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கிறேன், n இன்ட்டு இந்த டேர்மு. இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா 500n மைனஸ் 13,000 equal to 0. எல்லா டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ டிவைட் பை 100 gives 2 0 போயிடும், இங்கே 2 0 போயிடும், இங்கே 2 0 போயிடும். வில் கெட் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். 3 into 1300 gives மைனஸ் 3,900. பிரிச்சிங்கன்னா ப்ளஸ் 5n வரணும். ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 65 into 60. 60 into 65 gives ப்ளஸ் 5n. ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே 3ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணனால இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஃபேக்டர்ஸ் அஸ் n மைனஸ் 20 ஒரு ஃபேக்டர், n ப்ளஸ் 65/3 இஸ் ஈக்குவல் டு 0 அது ஒரு ஃபேக்டர். ஸோ n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் த பாசிபிள் வேல்யூ. ஏன்னா இந்த வேல்யூ வராது, 65/3 இது வந்து நெகட்டிவ்ல வரும். n ஈக்குவல் டு மைனஸ் 65/3 இது நெகட்டிவாகவும் இருக்குது, அது சமயத்தில் ஃப்ராக்ஷன்லேயே இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ 20 மாதத்தில் இந்த பேமெண்ட்டை கட்டி முடிச்சுக்கலாம். ஸோ n is equal to 20. We're going to see the 10th sum from the exercise 2.6. The question is, a brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. அதாவது ஒரு பிரிக் ஸ்டேர்கேஸ், அதாவது ஒரு படிக்கட்டு கட்டியிருக்காங்க, அதில் 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. பாட்டம் ஸ்டெப், அதாவது கீழே இருக்கிற ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 100 பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சக்சசிவ் ஸ்டெப்ஸ்லையும் 2 பிரிக்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் அண்ட் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியா ஃபார்ம் பண்ணணும். ஸோ பிரிக் ஸ்டேர்கேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி, அதில் உள்ள நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 100, செகண்ட்ல 2 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 98, 96 அப்படி 30 ஸ்டெப்ஸுக்கு கட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் த டாப் மோஸ்ட் ஸ்டெப்ஸ். டாப் மோஸ்ட் ஸ்டெப் வந்து 30th ஸ்டெப், அதாவது T30 கேட்டிருக்காங்க. ஸோ T30 என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் சீக்வன்ஸ் இதுல இருந்து நம்ம டி எடுத்துக்கலாம். டி வந்து 98 மைனஸ் 100 தட் கிவ்ஸ் -2. n தான் 30. ஸோ T30 இஸ் ஈக்குவல் டு a plus 29d.
What is A? A is 100 plus 29 into minus 2. 29 into minus 2 minus 58. So 42. 42 bricks are required to build the topmost staircase. Second one என்ன கேட்டிருக்காங்க, total number of bricks used in this அப்படின்னு கேட்டிருக்காங்க. S30 கேட்டிருக்காங்க. S30 க்கு என்ன ஃபார்முலா? n by 2 into 2a plus n minus 1 into d. Sn ஃபார்முலா யூஸ் பண்றோம். So 30 by 2 into 2 into 100 plus n minus 1. 30 minus 1 29 into minus 2. 2 into 100 gives 200 minus 58. இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15. 15 into 142. 15 into 2 30, remainder 3. 15 into 4 60, 63, remainder 6. 15 plus 6 21. 2130 bricks. So first somebody answer 42. Second somebody answer 2130. That's all. In this video we are going to see the 11th sum from the exercise 2.6. The question is, if S1, S2, S3 up to Sn are the sum of n terms of m APs whose first terms are 1, 2, 3 and m, and whose common differences are 1, 3, 5 up to 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus up to Sm is equal to half into mn into mn plus 1. ஸோ இங்கே நிறைய ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. M1 m ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, 2, 3 அப் டு m. தென் காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 2m minus 1 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். தீஸ் ஆர் த காமன் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒரு ஏபி. ஃபர்ஸ்ட் ஏபியில் 1 is the A, 1 is the common difference. செகண்ட் ஏபியில் 2 is the A, 3 is the common difference. இந்த மாதிரி m ஏபிஸ் இருக்குது. ஸோ n டேர்ம்ஸ் இருக்குது ஒன்றுலையும். ஸோ n டேர்ம்ஸ்ன்றதுக்கு n நம்ம ஜென்ரலாக வச்சு ஒரு ஏபிஸாக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஏபி. ஃபஸ்ட் ஏபியில் A1 D1. ஸோ S1 is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா you will get S1 is equal to n by 2 into n plus 1. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வரும். லைக் தட் செகண்ட் ஏபியில் பார்த்தீங்கன்னா A வந்து 2, D வந்து 3 காமன் டிஃபரன்ஸ். அதை யூஸ் பண்ணி n by 2 into 2a plus n minus 1 into d அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get S2 as n by 2 into 3n minus 1. ஸோ இப்படியே போயினே இருந்தால் mth டேர்ம் வரும். லாஸ்ட் mth டேர்முக்கு m is the a and d வந்து 2m minus 1. அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n by 2 into 2a plus n minus 1 into d. இதை இன்ட்டு பண்ணுங்க. n into 2m 2mn, n into minus 1 minus n. இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா minus 2m plus 1. ஸோ இதில் minus 2m plus 2m கேன்சல் ஆகிடும். 2mn minus n plus 1. இந்த ரெண்டு டேர்மில் இருந்து n காமனாக எடுத்துட்டிங்கன்னா you will get 2m minus 1 plus 1. ஸோ திஸ் இஸ் Sm. ஸோ இந்த மாதிரி நம்ம S1, S2, S3 அப்படி Sm வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இதோடைய ஆன்சர் இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ S1 என்னது n by 2 into 2n plus 1. S2 அப்படின்றது n by 2 into 3n plus 1. லைக் தட் லாஸ்ட் Sm வந்து n by 2 into 2m plus 1 into n plus 1. எல்லா டேர்ம்லையும் n by 2 காமனாக இருக்க எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் m 3m 2m minus 1 ப்ளஸ் அப் டு 2m minus 1. இது ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம். இது ஒரு ஏபியாக எடுத்துக்கிறோம். இங்கே 1 + 1 + 1 + 1 அப் டு m டைம்ஸ் m டேர்ம்ஸ். ஸோ 1 வந்து 10 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு போடுவீங்க. m டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன போடுவோம்? mன்னு போடணும். ஸோ இங்கே ஜென்ரலாக mன்றதுனால m டேர்ம்ஸ்ன்றதுனால m. இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் பாருங்கள் n காமனாக இருக்குது. இதில் இங்கே ஒரு n வரும். இங்கே n காமனாக இருக்குது. அந்த n காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + 3 + 5 அப் டு 2m minus 1. இது வந்து சம் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் லாஸ்ட் டேர்ம்ன்றதுனால 2m minus 1 வந்து ஸ்கொயர். இதோடைய சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 2m minus 1 + 1 by 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகி m ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஸோ இதோடைய வேல்யூ m ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா m காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்திங்கன்னா nm plus 1. ஸோ இந்த m வெளியில் இது கூட வந்து இன்ட்டு வச்சுன்னா mn by 2 into mn plus 1. ஸோ திஸ் இஸ் த சம்மேஷன் ஆஃப் S1 to Sm. So hence we have proved that. In this video we are going to see the 12th sum from the exercise 2.6. The question is, find the sum of a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b up to 12 terms. So இது வந்து ஒரு ஏபியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 1, 2, 3 டேர்ம்ஸு, இது 12 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏன்றதுனால நம்ம ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்?
first term is a minus b by a plus b. Then d common difference கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு t2 minus t1 இங்கே இருந்து மைனஸ் பண்ணுறோம். 3a minus 2b by a plus b minus a minus b by a plus b. ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை காமன் டினாமினேட்டர் இங்கே எழுதிட்டேன். நியூமரேட்டர் மட்டும் இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3a minus 2b இங்கே மைனஸ் அப்படின்றனால மைனஸ் a மைனஸ் இங்கே என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் b ஆகிடும். 3a minus a gives 2a minus 2b plus b gives minus b. So this is the value of b, common difference. Now S12 கண்டுபிடிக்கலாம். Sum of 12 terms கேட்டிருக்காங்க. So 12 terms ஃபார்ம்ல வந்து 12 n by 2 that is 12 by 2 into 2a. a என்றது இதுதான் 2 into a minus b by a plus b plus n minus 1 that is 12 minus 1 11 into d. d என்றது இந்த term 2a minus b by a plus b. இப்போ 12 6 2வையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். இங்கே a plus b is the common denominator இருக்குது. அப்போ a plus b denominator எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணி எழுதுங்க 2a minus 2b. இங்கே 11ஆல் இன்ட்டு பண்ணுங்க 11 into 2 22a minus 11b. Now 2a plus 22a gives 24a minus 2b minus 11b minus 13b by a plus b. So this is the answer. So book answer 6 by a plus b into 24a minus 13b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That's all. Thank you.